நமஸ்காரம். காமக்கோடி ஒரிஜினல் நேயர்களுக்கு இந்த குரியக்கோ சுரங்காவின் பணிவான வணக்கங்கள், நமஸ்காரங்கள். இன்றைக்கி நம்ம எடுக்க ஒரு டாபிக் ராதாவிடம் திருப்பாவை திருவெண்பாவை படி அப்படின்னு பெரியவா சொன்னான். அது காஞ்சிபுரத்துக்கு 40 வருஷமாக கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிற குமரேசன் அப்படிங்கிற சொன்ன தகவலை இப்போ நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். கொஞ்சம் பரவசமாக இருக்கும் இதை கேட்குறதுக்கு. பல வருஷத்துக்கு முன்னாடி கார்த்திகை மாதத்தில் தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிற திருக்காட்டுப்பள்ளி அப்படிங்கிற இடத்துலேருந்து ஒரு தம்பதி தங்களோட பொண்ணோட காஞ்சிபுரத்துக்கு வந்தாள். மகாபெரியவர் தரிசனம் பண்ணதாக வெயிட் பண்ணான். அவள் ரிட்டர்ன் வந்தோடனே அந்த குடும்பத்தில் பெரிய நமஸ்காரம் பண்ணிட்டு அவர் பார்த்து தயங்குற மாதிரி நின்றுருந்தார். இந்த குடும்ப தலைவர்கிட்ட பெரியவா கேட்டார், என்ன விஷயம் அப்படின்னார். பெரியவா, எங்களுக்கு ஒரே மக, இவ்வளோ திருமணம் தள்ளிகிட்டே போடுது, நீங்கள் அனுகிரகம் பண்ணி அது சீக்கிரம் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னார் குடும்பத் தலைவர். பெரியவா அந்த பொண்ணை பார்த்துட்டு, அவன் பேர் என்ன அப்படின்னார். ராதா அப்படின்னாவ. பெரியவாள்கிட்ட, உங்கள் ஊரில் பெருமாள் கோயில் சிவன் கோயில்லாம் இருக்கா? ஆமாம் இருக்குது அப்படின்னு தலையாட்டினான். சரி, அடுத்த மாதம் மார்கழி மாதம் வருது இல்லையா, தினம் காத்தால குளித்து தெளித்து வீட்டு வாசலில் கோலம் போடு, பெருமாள் கோயிலுக்கு போ, திருப்பாவை பாடு, சிவன் கோயிலுக்கு போ, அங்கே போய் திருவெண்பாவை பாடு, உனக்கு போக முடியாத நாட்டில் வரும் இல்லையா, அந்த நாட்டில் வீட்டிலேருந்தே அந்த பாடலாம் பாராயணம் பண்ணு அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணான். அதான் பெரியவா சொன்னால் தவறாமல் கடைப்பிடிச்சா. தை மாதம் பிறந்தது. ஒரு நல்ல நாளில் வீட்டு வாசல் கதவு தட்டப்பட்டது. யாராவது தட்டினா ராதோட அப்பா அம்மா கதவை திறந்தார். வெளில ஒரு பெரியவர் அவருடைய மனைவியும் நின்றுட்டு இருந்தா. அவள் பொண்ணு கேட்டு வந்திருக்கா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுது. அவள் சொன்னான், எங்களுக்கு பூர்வீகம் பாலக்காடு, அவங்க பெண்ணை பற்றி நிறைய கேள்விப்பட்டோம், அவள் ஜாதகம் என் பையனோட ஜாதகத்தோட இன்னும் பொருத்தமாக இருக்குது அப்படின்னா. திருமண பேச்சு நடந்தது. அப்போ நிச்சயதார்த்த நாள், முகூர்த்த நாள் எல்லாம் சூப்பராக குடிச்சுட்டா. தை பிறந்ததும் ராதாவுக்கு நல்ல வழியும் முடிந்துடுத்து. திருமணத்துக்கு முன்னாடி பெரியவாட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பெற்றோரும் ராதா கூட்டிகிட்டு பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருந்தேன். ராதாவை பார்த்தோன்னே பெரியவா, ஓ நீ ராதா தானே அப்படின்னாரு. உனக்கு வரப்போ ஆத்துக்கார பேர் என்ன அப்படின்னா. உடனே கண்ணன் அப்படின்னா. அப்படி சொல்கிறார. பெரிய உன் மாமனார் பேர் என்ன? பரமேஸ்வரனா அப்படின்னார். ஆமாம் அப்படி ராஜா ஆச்சரியமாக கேட்டா. மாமனார் பேர்லாம் இப்படி பெரியவர்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு ஆச்சரியப்பட்டா. நினச்சிட்டு இருக்க டயத்தில் நீ திருப்பாவை பாடின, கண்ணன் கணவனாக வந்தான், திருவெண்பாவை பாடினேன், பரமேஸ்வரன் மாமனார் வந்திருக்க அப்படின்னு கேட்டோன்னு எல்லோரும் ஆச்சரியப்பட்டு போனான். முக்காலம் உணர்ந்த நாணிக்கு பேர்லாம் தெரியாத என்ன? மகா பெரியவா சரணம்.